பம்பாய் கொள்ளையர்கள் பை சத்யஜித் ரே. அத்தியாயம் 6. சுமார் 2 மணி அளவில் புலாக் கோஷல், வசனகர்த்தா திரிபுவன குப்தே ஆகியோருடன் மதிய உணவு சாப்பிடுவதற்காக ஹோர்லியில் இருந்த காப்பர் சிம்னி என்ற உணவகத்திற்குள் நுழைந்தோம். அந்த இடம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்த போதிலும் கோஷால் எங்களுக்காக இடத்தை ரிசர்வ் செய்திருந்தார். லால்மோகன் பாபு கேட்டார், புலாக், உனது படத்தின் பெயர் என்ன? நானும் கூட அந்த படத்தின் பெயர் என்னவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் அதை திரு கோஷாலிடம் கேட்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த படம் நிச்சயமாக பம்பாய் கொள்ளையர்கள் என்ற பெயரில் வரப்போவதில்லை என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரிந்திருந்தது. திரு கோஷால் சொன்னார், லாலுடா, இந்த பெயருக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று உங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. எந்த தலைப்பை நாங்கள் யோசித்தாலும் அது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருக்கும் அல்லது வேறு எவராவது அதை பதிவு செய்திருப்பார்கள். பொருத்தமான ஒரு பெயரை தேர்வு செய்வதற்காக எத்தனை இரவுகளை தூங்காமல் கழித்தார் என்று நீங்களே குப்தேஜியிடம் கேட்டுக்கொள்ளலாம். 3 நாட்களுக்கு முன்புதான் திடீரென்று அந்த பெயர் வெளிப்பட்டது. திடீரென்று தெரித்த மென்பொறியாக. கோஷால் உரக்க சிரித்தார். அவரது சிரிப்பு சத்தம் கேட்டு பக்கத்து மேஜைகளில் உட்கார்ந்திருந்தவர்களும் தலையை திருப்பி அவரை உற்று பார்த்தனர். உங்களுக்கு என்ன பைத்தியமா லாலுடா? அது போன்ற பெயர் விளங்கும் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, திடீரென்று மூளையில் உதித்தது என்பதை தான் அப்படி சொன்னேன். படத்தின் பெயர் ஜெட் பகதூர். என்ன ஜெட் பகதூர்? நீங்கள் ஊருக்கு திரும்பி போவதற்கு முன்பாகவே இந்த நகரமெங்கும் அந்த படத்தின் விளம்பரங்கள் எழும்புவதை பார்க்க முடியும். உங்கள் கதைக்கு இதைவிட பொருத்தமான பெயரை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. சற்றே யோசித்து பாருங்கள். ஆக்ஷன், ஸ்பீடு, த்ரில்லு, இந்த 3ஐயும் ஜெட் என்ற வார்த்தையில் நீங்கள் காணலாம். அதோடு கூடவே பகதூர் இருக்கிறது. இந்த பெயர், நடிகர்கள் ஆகியவற்றை மட்டும் வைத்துக்கொண்டே எல்லா விநியோக மையங்களிலும் எங்களது படத்தை விற்று முடித்துவிட்டோம். லால்மோகன் பாபு புன்னகைக்க துவங்கினார். எனினும் கோஷாலின் விளக்கத்தை கேட்டதும் அவரது முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சி மறைந்து போனது. ஒருவேளை அவர் யோசித்து கொண்டிருக்கலாம், பெயரும் நடிகர்களுமா? இவை மட்டும்தானா முக்கியம்? யாருமே கதையை பாராட்ட மாட்டார்களா? கோஷால் மேலும் தொடர்ந்தார், எனது முந்தைய படங்கள் எதையாவது பார்த்திருக்கிறீர்களா? தீரன் தச் இப்பொழுது லோட்டஸ் தியேட்டரில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்று மாலை காட்சியை கூட நீங்க போய் பார்க்கலாம். அந்த மேனேஜரிடம் நான் சொல்லிவிடுகிறேன். ராயல் சர்க்கிளில் 3 இடங்களுக்கான டிக்கெட்டை அவர் வைத்திருப்பார். அது ஒரு நல்ல படம், வெள்ளி விழா கொண்டாடிய படமும் கூட. அவரது படங்கள் எதையும் நாங்கள் யாரும் பார்த்ததில்லை. இயற்கையாகவே லால்மோகன் பாபு இதில் ஆர்வம் மிக்கவராக இருந்ததால் கோஷாலின் ஆலோசனையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். பம்பாயில் உங்களுக்கு நண்பர்கள் யாரும் இல்லை என்றால் மாலை நேரத்தை கழிப்பது மிகவும் கடினம். எப்படி இருந்தாலும் அந்த கார் எங்களுடன் தான் இருக்க போகிறது. எப்போது வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் லோட்டஸ் தியேட்டருக்கு போகலாம். நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அந்த உணவகத்தை சேர்ந்த நபர் ஒருவர் வந்து கோஷாலிடம் ஏதோ சொன்னார். நாங்கள் அங்கு வந்ததிலிருந்தே அங்கிருந்த சர்வர்களின் முகங்களில் தென்பட்ட கனிவான புன்னகையை பார்க்கும்போது கோஷால் அங்கே அடிக்கடி வந்து போகின்றார் வாடிக்கையாளர் என்ற நன்றாகவே தெரிந்தது. பம்பாயை போன்றதொரு நகரத்தில் வெற்றிகரமான ஒரு திரைப்பட டைரக்டர் என்பவர் அனைவரும் வரவேற்கும் நபராகத்தான் இருப்பார் என்பது உறுதி. கோஷால் லால்மோகன் பாபுவை நோக்கி திரும்பி சொன்னார், லாலுடா, உங்களை யாரோ தொலைபேசியில் அழைக்கிறார்கள்.
லால்மோகன் பாபு அப்பொழுதுதான் ஒரு ஸ்பூன் புலாவை எடுத்து கொண்டிருந்தார். நல்ல வேளை அதை அவர் வாய்க்குள் போடவில்லை. போட்டிருந்தால் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கும். நடந்தது என்னவென்றால் அவருக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த அதிர்ச்சியில் ஸ்பூனில் இருந்த சற்றே சாதம் சிந்தி மேஜை விரிப்பில் விழுந்தது. அதை தவிர வேறெந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. கோஷால் விளக்கினார். மிஸ்டர் கோரே உங்களுடன் பேச விரும்புகிறார். உங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி சொல்வதற்காக இருக்கக்கூடும். லால்மோகன் பாபு எழுந்து போய் ஒரு சில நிமிடங்களில் திரும்பி வந்தார். அவரது டேபிளில் இருந்த கத்தியையும் முள் கரண்டியும் எடுத்தவாறே அவர் சொன்னார், மிஸ்டர் கோரே என்னை 4 மணிக்கு அவரது வீட்டிற்கு வர சொன்னார். கொஞ்சம் பணம் என் கைக்கு வரப்போகிறது என்று நினைக்கிறேன். ஹே ஹே, அப்படியென்றால் இன்று மாலைக்குள் லால்மோகன் பாபுவின் பாக்கெட்டிற்குள் 10,000 ரூபாய் வந்து சேரப்போகிறது என்று அர்த்தம். ஃபெலுடா அவரிடம் சொன்னார், நாளைக்கு மதிய உணவு உங்கள் செலவுதான். ஆனால் இது போன்ற காப்பர் சிம்னி பத்தாது என்று மட்டும் சொல்லிவிடுகிறேன். தங்க சிம்னி என்று எங்கேயாவது இருக்கிறதா என்று தேட வேண்டும். ருமாலி ரொட்டி, புலாவ், நர்கிசி, கோப்தா, குல்ஃபி ஆகியவை அடங்கிய எங்களது மதிய உணவை முடித்துக்கொண்டு அந்த உணவகத்தை விட்டு நாங்கள் கிளம்பிய போது மணி 2:45 ஆகியிருந்தது. கோஷாலும் குப்தேவும் ஸ்டூடியோவிற்கு திரும்பி சென்றார்கள். இன்னும் கொஞ்சம் வசனம் எழுத வேண்டியிருந்தது. கோஷால் எங்களிடம் சொன்னார், வசனம் எழுதுவதற்கு எப்பொழுதுமே நேரமாகும். ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தையும் பளிச்சிட வேண்டும். திரு குப்தே அவரது உதட்டில் தொங்கிக் கொண்டிருந்த சிகரை எடுக்காமலே புன்னகை புரிந்தார். அவ்வளவுதான். திரைப்படத்தில் வரும் வசனம் எல்லாவற்றையும் அவர் எழுதினாலும் அவர் மிக குறைவாகவே பேசினார் என்பதையும் நான் கவனித்தேன். கொஞ்சம் பீடா வாங்கி கொண்டு நாங்கள் மீண்டும் காரில் ஏறி அமர்ந்தோம். ஷாலிமர் ஓட்டலுக்கா என்று கேட்டார் டிரைவர். இந்தியாவின் கேட்வேயை பார்க்காமல் கல்கத்தாவிற்கு திரும்புவது என்பது முட்டாள்தனம். எங்களை தாஜ்மஹால் ஓட்டலுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றார் ஃபெலுடா. நல்லது சார் என்று டிரைவர் பதிலளித்தார். எங்களிடம் நிறைய நேரம் இருக்கிறது என்றும் சுற்றி பார்க்கவே நாங்கள் விரும்புகிறோம் என்றும் அவரால் கூறிவிட முடியும். எனவே அவர் நகரத்தை சுற்றி வந்தபடி விக்டோரியா டெர்மினல், ஃப்ளோரா பவுண்டைன், தொலைக்காட்சி நிலையம், பிரின்ஸ் ஆஃப் வெல்ஸ் மியூசியம் ஆகியவற்றை காண்பித்துவிட்டு இறுதியில் சுமார் 3:30 மணி அளவில் இந்தியாவின் கேட்வேவிற்கு அழைத்து வந்து நிறுத்தினார். நாங்கள் காரை விட்டு இறங்கினோம். இந்த கேட்வேவிற்கு பின்னால் தான் அரபிக்கடல் இருந்தது. அதிலும் பெரிதும் சிறிதுமாக 11 கப்பல்கள் நின்றிருப்பதை நான் எண்ணினேன். இடதுபுறத்தில் கேட்வேயை பார்ப்பது போன்ற தோற்றத்தில் குதிரையின் மீதம் இருக்கும் சிவாஜியின் சிலை இருந்தது. எங்களுக்கு இடதுபுறத்தில் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் ஹோட்டல் இருந்தது. அதன் உள்ளே சென்று பார்க்காமல் போவது என்பது முடியாது. வெளியே இருந்து பார்க்கும் போதே அது பிரமிப்பை ஏற்படுத்தியது. குளுமையான அந்த வரவேற்பறையில் காலெடுத்து வைத்ததுமே என் தலை சுற்ற துவங்கியது. நான் எங்கே வந்திருக்கிறேன்? பல்வேறு வித்தியாசமான பிரிவுகளை சேர்ந்த மக்களை ஒன்று சேர நான் இதுவரை பார்த்ததே இல்லை. ஏனைய வெளிநாட்டவர்களை விட அதிகமாகவே அரேபியர்கள் இருந்தனர். ஆனால் ஏன்? நான் இதை ஃபெலுடாவிடம் கேட்டபோது அவர்கள் விடுமுறையை கழிக்க பெயரூட்டிற்கு செல்ல முடியாது என்பதால் தான் அவர்கள் அனைவருமே பம்பாய்க்கு வருகிறார்கள் என்றார். அவர்களது நாட்டில் எண்ணெய் வளம் இருப்பதால் அவருக்கு பணம் ஒரு பொருட்டே அல்ல. சுமார் 5 நிமிடம் அந்த ஹாலை சுற்றி பார்த்துவிட்டு நாங்கள் காருக்கு திரும்பினோம். இறுதியில் சிவாஜி கோட்டைக்கு சென்று லிப்டுக்கான பட்டனை அழுத்திய போது மணி 4 அடித்தது. 2 நிமிடம் ஆகியிருந்தது. 12வது மாடியில் இறங்கிக் கொண்டோம். வெவ்வேறு திசையில் 3 கதவுகள் இருந்தன. நடுவில் இருந்த கதவில் ஜி கோரே என்று பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. அழைப்பு மணியை அழுத்தியதும் சீருடை அணிந்த பணியாள் ஒருவன் கதவை திறந்தான். உள்ளே வாருங்கள், நாங்கள் வருவோம் என்று ஏற்கனவே அவனுக்கு தெரிந்திருந்தது. நாங்கள் உள்ளே நுழைந்ததுமே அவரை பார்ப்பதற்கு முன்பாகவே
திரு கோரேவின் உள்ளே வாருங்கள் உள்ளே வாருங்கள் என்ற குரல் கேட்டது. அதன் பிறகுதான் ஒரு சிறிய வராந்தாவில் புன்னகையுடன் அவர் நடந்து வருவதை நாங்கள் பார்த்தோம். மதிய உணவு எப்படி இருந்தது? மிக நன்றாக இருந்தது என்றார் லால்மோகன் பாபு. திரு கோரேவின் வீட்டு வரவேற்பறை வியக்கத்தக்கதாக இருந்தது. அது மிக பெரியதாக இருந்தது. கல்கத்தாவில் இருந்த எங்கள் வீட்டின் கீழ்த்தளம் முழுவதுமே கிட்டத்தட்ட அந்த இடத்திற்குள் அடைத்துவிடலாம் என்று நான் நினைத்து கொண்டேன். அது ஒரு பக்கம் வரிசையாக இருந்த ஜன்னல்கள் மூலமாக கடலை ரசிக்க முடியும். அங்கிருந்த மரஜாமான்கள் அனைத்துமே விலை உயர்ந்தவையாக இருந்தன. அங்கிருந்த ஒவ்வொரு மரஜாமானும் குறைந்தது 2 அல்லது 3000 விலை உள்ளதாக இருக்கும். இவை போக தரை முழுவதும் கம்பள விரிப்பு, சுவற்றில் சித்திரங்கள், கூரையிலிருந்து தொங்கிய அலங்கார கண்ணாடி விளக்கு, அறையின் ஒரு பக்கம் முழுவதையும் மிக பெரிய புத்தக அலமாரி ஒன்று அடைத்து கொண்டிருந்தது. அதிலிருந்து புத்தகங்கள் பளிச்சென இருந்ததை பார்க்கும்போது இப்பொழுதுதான் அவை வாங்கப்பட்டன என்ற தோட்டத்தை அளித்தது. ஃபெலுடாவும் நானும் மென்மையாக அங்கு அடர்த்தியாக பஞ்சு திணிக்கப்பட்ட சோஃபாவில் அமர்ந்து கொண்டோம். லால்மோகன் பாபு அதே போன்ற ஒற்றை நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். உடனேயே மிக பெரிய நாய் ஒன்று அறைக்குள் வந்து நட்ட நடுவில் நின்று கொண்டது. அதன் தலை முதலில் நாற்காலியும் பின்பு சோஃபாவையும் நோக்கி திரும்பியது. லால்மோகன் பாபுவின் முகம் வெளுத்து போனது. ஃபெலுடா ஒரு கையை நீட்டி சொடுக்கு போட்டார். அந்த நாய் உடனடியாக அவரிடம் போனது. கிரேட் டேன் என்ற வகை நாய் அது என்று பின்னர் தெரிந்து கொண்டோம். ட்விக் ட்விக் என்ற குரல் கேட்டதும் அந்த நாய் ஃபெலுடாவை விட்டு அகன்று ஒரு கதவை நோக்கி சென்றது. நாங்கள் உட்காரும் வரை காத்திருந்த மிஸ்டர் கோரே பின்னர் ஒரு சில நிமிடங்கள் எங்களை தனியாக விட்டுவிட்டு சென்றார். இப்பொழுது அவர் திரும்பி வந்தபோது அவரது கையில் ஒரு கவர் இருந்தது. லால்மோகன் பாபு அமர்ந்திருந்த நாற்காலி அருகே அமர்ந்த அவர் லால்மோகன் பாபுவை பார்த்து சொன்னார், உங்களுக்காக தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அதற்குள் 3 ட்ரங்கால் பேச வேண்டியதாகிவிட்டது. எனவேதான் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. அந்த கவரை அவர் லால்மோகன் பாபுவிடம் நீட்டினார். தனது நடுங்கும் கைகளை சரிப்படுத்தியவாறே அவர் அதை சர்வசாதாரணமாக நடந்து கொள்வதைப் போல் கையை நீட்டி வாங்கிக் கொண்டார். பின்பு அந்த கவருக்குள் கையை விட்டார். ஒரு கட்டு 100 ரூபாய் நோட்டுகள் வெளியே தெரிந்தன. அதை எண்ணிக்கொள்ளுங்கள் என்றார் திரு கோரே. என்ன வேண்டுமா? ஆமா, நிச்சயமாக. அதில் 100 நோட்டுகள் இருக்க வேண்டும். லால்மோகன் பாபு அந்த நோட்டு கற்றையை எண்ணி முடிப்பதற்குள் வெள்ளியாலான தேநீர் தட்டு எங்கள் முன் வைக்கப்பட்டது. அதை ஒரு தடவை உறிஞ்சிய போதே மிக சிறந்த டார்ஜிலிங் தேயிலை கொண்டு தயாரிக்கப்பட்ட தேநீர் என்பதை என்னால் உணர முடிந்தது. கோரே ஃபெலுடாவை நோக்கி திரும்பி கேட்டார், உங்களை பற்றி நான் எதுவுமே தெரிந்து கொள்ளவில்லையே? தெரிந்து கொள்வதற்கு எதுவுமே இல்லை. நான் மிஸ்டர் கங்குலியின் நண்பன், அவ்வளோதான். இல்லை சார், அது போதுமானது அல்ல. நீங்கள் சாதாரண ஆள் அல்ல. உங்கள் பார்வை, உங்கள் குரல், உங்கள் உயரம், நடக்கும் விதம், உடல் அமைப்பு ஆகிய எதுவுமே சாதாரணமானது அல்ல. உங்களை பற்றி எதுவும் சொல்ல நீங்கள் விரும்பவில்லை என்றால் பரவாயில்லை. ஆனாலும் மிஸ்டர் கங்குலியின் நண்பர் என்பதை தவிர வேறு விசேஷமாக எதுவும் இல்லை என்று நீங்கள் சொன்னால் அதை என்னால் நம்ப முடியாது. ஃபெலுடா புன்னகைத்தவாறே தேநீரை ஒரு முறை உறிஞ்சிவிட்டு பேச்சை மாற்றினார். உங்களிடம் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. ஆமாம், ஆனால் அவற்றை நான் படிப்பதில்லை. அந்த புத்தகங்கள் எல்லாம் வெறும் வேஷத்திற்காகத்தான். தாராபூர் வாலா புத்தக நிலையத்திற்கு நிரந்தரமாக உத்தரவிட்டிருக்கிறேன். எந்த நல்ல புத்தகம் வெளிவந்தாலும் ஒரு பிரதியை எனக்கு அனுப்பிவிடுவார்கள். அதில் ஒரு வங்காளி புத்தகம் கூட இருக்கிறது. அடக்கடவுளே, ஃபெலுடாவின் கண்கள்தான் எவ்வளவு கூர்மை! வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஆங்கில மொழி நூல்களுக்கு இடையேயும் ஒரு வங்காளி மொழி புத்தகம் அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. கோரே உரக்க சிரித்தார்.
வங்காளி மட்டுமல்ல மிஸ்டர் மித்தர், இந்தி, மராத்தி, குஜராத்தி என எல்லா மொழிகளிலும் என்னிடம் ஒரு புத்தகங்கள் இருக்கின்றன. இந்தி, வங்காளி, குஜராத்தி படிக்க தெரிந்த ஒருவரை எனக்கு தெரியும். இந்த மொழிகளில் வெளிவரும் நாவல்களை அவர் படித்துவிட்டு அவற்றின் சுருக்கத்தை எனக்கு தருவார். மிஸ்டர் கங்குலி எழுதிய நாவலின் சுருக்கத்தை கூட நான் படித்திருக்கிறேன். இதோ பாருங்கள் மிஸ்டர் மித்தர். ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு அதற்குள் டெலிபோன் மணி அடிக்கத் துவங்கியது. அவரது பேச்சை தடை செய்தது. கோரே எழுந்து கதவருகே உயரமான முக்காலின் மீது வைக்கப்பட்டிருந்த வெள்ளை நிற டெலிபோனை எடுத்தார். ஹலோ, ஆமாம், கொஞ்சம் இருங்கள் மிஸ்டர் கங்குலி, இந்த போன் உங்களுக்குத்தான். லால்மோகன் பாபுவிற்கு மீண்டும் தூக்கி வாரி போட்டது. இவ்வாறு அடிக்கடி நடப்பது அவரது இதயத்தை பாதிக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டேன். டெலிபோனை நோக்கி நடந்து கொண்டே, யார், புலாக் கோஷலா என்றார் அவர். இல்லை சார், அவர் யார் என்று தெரியவில்லை என்று மிஸ்டர் கோரே பதிலளித்தார். ஹலோ, லால்மோகன் பாபு போனை எடுத்து பதிலளித்தார். ஃபெலுடா ஓரக்கண்ணால் அவரை நோட்டம் விட்டு கொண்டிருந்தார். ஹலோ ஹலோ. லால்மோகன் பாபு குழப்பத்துடன் எங்களை பார்த்தார். யாருமே பேச மாட்டேன் என்கிறார்களே. அழைப்பு ஒருவேளை துண்டிக்கப்பட்டிருக்கலாம் என்றார் கோரே. லால்மோகன் பாபு தலையை அசைத்து மறுத்தார். இல்லை, வேறு பல சத்தங்களை என்னால் கேட்க முடிகிறது. ஆனால் யாரும் எதுவும் பேசவில்லை. இப்பொழுது ஃபெலுடா எழுந்து சென்று அவரிடம் இருந்த ரிசீவரை வாங்கினார். ஹலோ ஹலோ. பின்பு அவரும் கூட தலையை அசைத்தபடியே சொன்னார், அது யாராக இருப்பினும் போனை கீழே வைத்து விட்டார்கள். விசித்திரமாக இருக்கிறதே, அது யாராக இருக்கும் என்று லால்மோகன் பாபு வியப்புடன் கூறினார். கோரே எங்களிடம் சொன்னார், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். பம்பாயில் இது போன்ற சம்பவம் எப்பொழுதும் நடப்பதுதான். ஃபெலுடா இன்னமும் நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் புரிந்து கொண்டு நாங்களும் எழுந்தோம். அந்த மர்மமான போன் அழைப்பு குறித்து லால்மோகன் பாபு ஏதும் கவலைப்பட்டதாகவே தோன்றவில்லை. ஒருவேளை அவரது பாக்கெட்டில் 10,000 ரூபாய் இருந்ததால் கூட அவர் அப்படி இருக்கலாம். அன்று மாலை புலாக் இயக்கிய திரைப்படம் ஒன்றை பார்க்க நாங்கள் லோட்டஸ் தியேட்டருக்கு போகப் போகிறோம் என்று லால்மோகன் பாபு மிக சாதாரணமாக கூறினார். ஆமாம், நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டும். புலாக் பாபு மிக சிறந்த டைரக்டர். ஜெட் பகதூர் படமும் கூட மிக சிறந்த வெற்றி படமாக இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். எங்களை வழி அனுப்பி வைக்க வாசல் வரை வந்தார் மிஸ்டர் கோரே. நாளை மதிய விருந்தை மறந்து விடாதீர்கள். உங்களிடம் வண்டி இருக்கிறதல்லவா? திரு கோஷல் எல்லா ஏற்பாடுகளையும் எங்களுக்காக செய்திருக்கிறார் என்று அவருக்கு உறுதியளித்தோம். நாள் பூராவும் எங்கள் பயணத்திற்காகவே ஒரு கார் தயாராக உள்ளது என்பதையும் அவரிடம் சொன்னோம். நாங்கள் அந்த தளத்தின் மையப்பகுதிக்கு வந்து லிப்டிற்கான அழைப்பு பொத்தானை அழுத்தினோம். இவர்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று ஃபெலுடா லால்மோகன் பாபுவிடம் சொன்னார். ஆமாம், உண்மையை சொல்லுவதானால் அதில் ஒரு பகுதி இப்போது என் பாக்கெட்டில் இருக்கிறது. உண்மைதான், ஆனால் அது ஒரு சிறு பகுதிதான். 1000 ரூபாய் கூட இவரை போன்றவர்களுக்கு மிக சிறிய தொகைதான். அவர் உங்களிடம் ரசீது கூட கேட்கவில்லை என்பதை கவனித்தீர்களா? அப்படியென்றால் கருப்பு பணம்தான் உங்கள் பாக்கெட்டில் இப்பொழுது நிரம்பியிருக்கிறது. இருட்டு உலகத்தை நோக்கி இப்பொழுதுதான் நீங்கள் முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். லிப்ட் மேலிருந்து கீழிறங்கி கொஞ்சம் சத்தத்துடன் நாங்கள் இருந்த தளத்திற்கு வந்து சென்றது. ஃபெலுடா பாபு, நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி, ஒருவரின் பாக்கெட்டில் பணம் இருந்தால் அது வெளுப்பாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி. லால்மோகன் பாபு பேச்சை நிறுத்தினார். உள்ளே நுழைவதற்காக லிப்டின் கதவை திறந்தார் ஃபெலுடா. அதிலிருந்து கடுமையானதொரு வாசனை வெளிவந்தது. பகார் நறுமண சென்ட் வாசனைதான் அது. எங்கள் அனைவராலும் அதை உணர முடிந்தது.
குறிப்பாக லால்மோகன் பாபு அது அவரை வாயடைக்க வைத்தது. நாங்கள் ஃபெலுடாவை பின்தொடர்ந்து லிப்டிற்குள் நுழைந்தோம். எங்களது இதயம் வேகமாக துடித்தன. ஒரு சில நொடிகளுக்கு பிறகு என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை. இந்த நாட்டில் குல்பகார் சென்ட்டை பயன்படுத்துபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் போலிருக்கிறது. சன்ஹயால் மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறார் என்று சொல்லிவிட முடியாது. இதற்கு பதிலேதும் சொல்வதற்கு மாறாக ஃபெலுடா 17வது தளத்திற்கான பொத்தானை அழுத்தினார். நாங்கள் மேலும் 5 மாடிகளை கடந்து சென்றோம். மற்ற தளங்களைப் போலவே இந்த தளத்திலும் லிப்டிற்கு அருகருகே 3 கதவுகள் இருந்தன. இடதுபுறத்தில் இருந்த கதவில் ஹெச் ஹெக்ரோத் என்றிருந்தது. ஜெர்மன் பெயர் என்று முணுமுணுத்தார் ஃபெலுடா. வலதுபுறத்தில் இருந்த கதவில் என்சி மன்சுகானி என்றிருந்தது. அதன் உரிமையாளர் சிந்தியாக இருக்க வேண்டும். நடுவில் இருந்த கதவில் பெயர் எதுவும் இல்லை. அந்த பிளாட் காலியாக இருக்கிறது என்றார் லால்மோகன் பாபு. அப்படி ஒன்றும் அவசியமில்லை என்று பதிலளித்தார் ஃபெலுடா. எல்லோருமே பெயர் பலகைகளை பயன்படுத்துவதில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த பிளாட்டில் யாரோ வசிக்கிறார்கள். லால்மோகன் பாபுவும் நானும் அவரை உற்று பார்த்தோம். அழைப்பு மணி சில நாட்களுக்கு பயன்படுத்தப்படாமல் இருந்ததால் அதன் சுவிட்சில் தூசி படிந்திருக்கும். ஆனால் இதை நன்றாக பாருங்கள். பின்பு மற்ற 2ஐயும் பாருங்கள். பின்பு சொல்லுங்கள், இவற்றிடையே வேற்றுமை ஏதும் இருக்கிறதா என்று. நான் அந்த சுவிட்சை உற்று பார்த்தேன். ஃபெலுடா சொன்னது சரிதான். அது நன்றாக பளபளப்பாகத்தான் இருந்தது. தூசி எதுவும் படிந்ததற்கான அறிகுறியே அதில் தென்படவில்லை. அதை அழுத்தப் போகிறீர்களா? லால்மோகன் பாபு கேட்டார். அவரது குரலில் லேசான நடுக்கம் இருந்தது. ஃபெலுடா அந்த அழைப்பு மணியை அழுத்தவில்லைதான். அதைவிட அவர் செய்த காரியம் எங்களை மேலும் குழப்பத்தில் அழுத்தியது. அவர் தரையில் படுத்து தரைக்கும் கதவிற்கும் இடையே இருந்த இடைவெளியில் மூலம் மூச்சு இழுக்க துவங்கினார். ஒரு சில முறை அவ்வாறு செய்வதை நான் கவனித்தேன். அதன் பிறகு அவர் எழுந்து நின்று கொண்டு சொன்னார், காஃபி, வலுவான மனம் நிறைந்த காஃபி மணத்தை என்னால் உணர முடிகிறது. அதன் பிறகு அவர் செய்தது மேலும் வியப்பூட்டுவதாகவே இருந்தது. லிப்டில் ஏறுவதற்கு பதிலாக தரைத்தளத்திற்கு செல்ல படிக்கட்டுகளை பயன்படுத்தினார் அவர். வழியில் ஒவ்வொரு தளத்திலும் அரை நிமிடம் நின்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே வந்தார். அவர் எதை தேடுகிறார் என்று கடவுளுக்குத்தான் வெளிச்சம். இறுதியில் நாங்கள் அந்த கட்டிடத்தை விட்டு வெளியே வரும்போது மணி 5:10 ஆகியிருந்தது. ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் நாங்கள் பம்பாய் வந்திருந்தோம். ஆனால் அதற்குள்ளாகவே சிக்கலானதொரு மர்ம வலைக்குள் நாங்கள் ஏற்கனவே சிக்கிக்கொண்டு விட்டோம் என்பதில் சந்தேகமே இல்லை.